Hi friends, welcome to Uma's Creative World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷேரி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஷேரி மீன் எடுத்திருக்கேன், பாதி எலுமிச்சப்பழம், கொஞ்சம் கறி லீஃப், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஃபிஷ் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதெல்லாம் தான் மசாலா. அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயில தான் நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறோம். இதுதான் ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மசாலா பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்க போறோம். நான் எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ண போறேன். மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு லைட்டா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிருங்க. இது கூடயே இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவு சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பாதி எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை புழிஞ்சு இதில் ஊற்ற போறோம். லெமனை புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கறி லீஃபை வந்து கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நிறைய ஊற்றிடாதீங்க, பார்த்து தேவைக்கு ஏற்ப நீங்க ஊற்றிக்கோங்க. மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷா அதுல மேரினேட் பண்ணி எடுக்க போறோம். நான் ஒரு ஃபுல் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸோ மசாலா எல்லாமே நல்லா ஃபிஷ்ஷுக்குள்ள இறங்குறதுக்காக லைட்டா கத்தியை வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மசாலாவை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கையை வச்சே பண்ணுங்க. ஸ்பூனை வச்சு பண்ணாதீங்க, கையை வச்சு பண்ணாதான் எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கட் பண்ணிருப்போம்ல, அந்த கேப்குள்ளேயும் நல்ல மசாலா போற அளவுக்கு நீங்க மசாலாவை நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபிஷ்ல எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மசாலாவை கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிருச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நார்மல் குக்கிங் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரையை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. 2 சைடுமே ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சிம்பிள் அண்ட் ஈஸியான ஷேரி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.